வாங்க இன்னைக்கு நம்ம கம்ம கம்மன்னு காரசாரமாக மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம என்ன ரசம் பண்ண போகிறோமோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது தாங்க அந்தந்த ரசம். மிளகாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், தக்காளி ரசமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வழக்கம் போல் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதான் நம்ம ரசப்பொடி. அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் நான் தாளிப்பேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு, அப்புறமா 2 கொத்தமல்லி இருக்கும்போது நீங்கள் ரசத்துக்கு எவ்வளோ கொத்தமல்லி தழை சேர்த்தாலும் அது இன்னுமே நல்ல மனம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கும்போது சேர்த்துக்கலாம். அதனால் 2 கொத்தமல்லி இலையும் நல்லா சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு, கூடவே குட்டி குட்டியாக நறுக்குனா 2 தக்காளி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு ரசம் ஊற்றி சாப்பிடும்போது வந்து கடிப்படாமல் நல்லா அந்த தக்காளியோட புளிப்பு நல்லா இறங்கியிருக்கும். அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரசம் அந்த பவுடர், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறுங்க. ஏன்னா அப்படியே போட்டு விட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மிளகு அந்த சீரகத்தோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்காமல் அப்படியே பச்சையாக தெரியும். ஸோ அதனால் அதாவது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதை ஊற்றி சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றும் சேர்க்கலங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, மெயின் இன்க்ரீடியண்டே இந்த புளி கரைச்சல் தான். புளி கரைச்சல் இல்லாமல் கண்டிப்பாக ரசம் வைக்கவே முடியாது. அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம அந்த எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது திரும்ப நீங்கள் அதை கையில் இருக்கிற கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா நுரைச்சி வர ரசம் மட்டும் கொதிக்கக்கூடாதுங்க. நல்லா நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. சூப்பரான காரசாரமான காட்டமான மிளகு ரசம் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. நான் இன்றைக்கி இது காம்பினேஷனாக பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மிளகு ரசம் வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.